சிவகார்த்திகேயன் தான் அடுத்த தளபதியா? நோ. சிவகார்த்திகேயன் அவரோட கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா, முதல்ல கலக்க போகுது யார்ல அவர் கண்டஸ்டண்டா மிமிக்ரிலாம் பண்ணி அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஜோடி நம்பர் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணி அப்புறம் ஜோடி நம்பர் 1லே ஆங்கர் ஆயிட்டாரு. ஸோ அவர் அதில் மட்டும் இல்லாமல் அடுத்து அவருக்குன்னு தனியாக ஒரு ஷோ அது இது எது அந்த மாதிரி ஒரு ஷோவில் ஆங்கர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு படத்துலலாம் நடிக்க ஆரம்பிச்சு படிப்படியாக முன்னேறி அவர் ஒரு இடத்துல இருக்காரு. ஸோ அவருக்குன்னு ஒரு இடத்த அவரோட திறமையால மட்டுமே வளர்ந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்கும் போது இவர் தான் அடுத்த தளபதியா அப்படின்னு கேட்கும்போது அது நல்லா இல்லைல்ல. ஸோ இப்போ தளபதி அவரோட இடத்த விஜய் அவர் நடித்து அவரோட திறமையில தளபதி அப்படிங்கிற ஒரு இடத்த மக்கள் மனசில் பிடிச்சிருக்காரு. அதே போல் சிவகார்த்திகேயனும் அவரோட திறமையால நடிச்சு விஜய் டிவியில செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்றது நம்மளும் நம்ம பார்த்து வளர்ந்த ஒருத்தர் ஏதோ நம்ம கூட இருக்க ஒருத்தர் வளர்றத பார்க்கும்போது எப்படி நம்மளுக்கு ஹோல்சமா ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அவர் விஜய் டிவிக்கு மட்டும் இல்லை, அவர் தமிழ் சினிமாவோட செல்லப்பிள்ளை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த சிவகார்த்திகேயன் பிடிச்சிருக்கும் போது இன்னொருத்தரோட அடையாளத்தை சொல்லி இவங்களை அடையாளப்படுத்துறது அவங்களுக்கு அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலுமே இவர் தான் அடுத்த தளபதி அப்படின்னு சொல்கிறது சிவகார்த்திகேயனுக்கு அது ஒரு இன்சல்ட்டு தான். ஸோ அவருக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கிறப்போ அதை நம்ம மதித்து அவருக்குன்னு அவரோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு நம்ம மரியாதை கொடுத்து அடையாளப்படுத்தணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் தான் அடுத்த தளபதியா அப்படின்னா இல்லை. சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் அவரோட திறமையில அவர் முன்னாடி வந்திருக்காரு. ஸோ என்னதான் அவர் அடுத்தடுத்து இப்போ நல்ல நல்ல படங்கள் இப்போ ஹீரோ, மாவீரன், பராசக்தி இந்த மாதிரி அடுத்தடுத்து நல்ல படங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்தாலுமே மான் கராத்தே, எதிர்நீச்சல் இந்த மாதிரியான ஃபன்னான படங்கள் பண்ணுவார் அப்படின்னு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா உங்களோட சிவகார்த்திகேயனோட பிடிச்ச படம் அப்படின்னு என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சிவகார்த்திகேயன் ஃபேன் யாராவது உங்க ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.